செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் தொடர்ச்சியாக இலங்கையிலே பேரிடர் ஏற்பட்டு 3 நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முடிந்தவரையில் முப்படையினரும் தன்னார்வ பணியாளர்களும் அரச பணியாளர்கள் என்று பலர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலப்பகுதி என்பது மக்களை பாதுகாப்பாக மீட்டெடுக்க வேண்டிய காலமாக இருக்கின்றது. பல உறவுகள், புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள், தங்களுடைய உறவுகளுடைய தொலைபேசி அழைப்புகள் பதிலில்லாமல் இருக்கின்றன, தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று தொடர்ச்சியாக எமது செய்தி பிரிவோடு தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உறவுகள் அனைவரும் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பான இடங்களிலும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பில் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. நாங்கள் மாவட்ட செயலகங்களோடும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவோடும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் விசேட அணியோடும் பல தொடர்புகளை ஏற்படுத்திய போது மாவட்ட ரீதியாக மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே வெள்ளத்தினுடைய தன்மை ஆங்காங்கே இருக்கின்ற போதிலும் மழை முழுமையாக குறைவடைந்திருக்கின்றன. ஓரளவு சுமூகமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட சில இடங்களில் வெள்ளத்தினுடைய பாதிப்பு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பலரும் அச்சப்படுவது போன்ற ஒரு சூழ்நிலை அங்கு இல்லை என்கின்ற தகவல் கூறப்படுகிறது. ஆனாலும் மக்கள் கூடுதலாக இடைத்தங்கள் முகாம்களிலும் பாதுகாப்பான இடங்களிலும் பிரதேச செயலகங்களின் உதவியோடு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலே வடமாகாணத்தை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற பகுதிகளிலே தண்ணீரினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கின்றது. கிளிநொச்சி பகுதியிலே இரண்டமடு குளத்தினுடைய வான் கதவுகள் பாய்கின்றன. யாழ் மாவட்டத்திலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அங்கு இருக்கக்கூடிய படையினர், பிரதேச செயலகங்கள், அனர்த்த முகாமைத்துவ பிரிவு என்பது திறம்பட தங்களுடைய பணிகளை முன்னெடுத்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இலங்கையின் குறிப்பாக ஒரு சில சிம் அட்டைகள் மட்டும் பயன்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிகளவானோர் பயன்படுத்தக்கூடிய சிம் அட்டைகள் இப்போது அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயன்படுத்த முடியாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் கூட பொதுமக்களின் நன்மை கருதி மின்சாரங்களை மின்சார சபை பல மாவட்டங்களிலே துண்டித்திருப்பதாக கூறப்படுகிறது. வெள்ளத்தினுடைய தன்மை அதிகரித்திருப்பதனால் வெள்ள நீர் செல்லுகின்ற இடங்களிலே மின்சார கம்பங்கள் விழுந்துவிட்டு ஆபத்து வந்துவிடும் என்கின்ற அச்சத்தில் அங்கும் சில மின்சார துண்டிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது நாட்டிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பினை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். நாட்டில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதில் கூட எமக்கும் இந்த இடத்தில் விமர்சிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் நன்றாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு செல்ல முடியாது. அவசர கால நிலை பிரகடனம் செய்ததில் ஜனாதிபதி அவர்கள் சற்று காலதாமதம் எடுத்து விட்டாரோ, ஏன் இந்த காலதாமதம் என்கின்ற கேள்வியும் பலரிடம் இருக்கின்றது. இதுவும் ஒரு பொதுவான வினாவாக இருக்கின்றது. ஆனாலும் கூட முல்லைத்தீவு, மன்னார் போன்ற பகுதிகளிலும் கூட பேரிடரினுடைய தன்மை சற்று அதிகமாக இருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய மக்களை மீட்கின்ற பணியில் பிரதேச செயலகங்கள், முப்படையினர் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது குறிப்பாக சொல்ல போனால் பரந்தன் முல்லைத்தீவு பாதையில் உள்ள புளியம்பொக்கனை பாலம் உடைந்துள்ளது. குறிப்பாக புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு செல்பவர்கள் இந்த பாதையினூடாக மிக அவதானமாக செல்லுமாறு கூறப்படுகிறது. புளியம்பொங்கலை பாலம் முழுமையாக சேதமடைந்து விடும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. காரணம், அந்த வெள்ள நீரினுடைய வேகம் அவ்வளவு அதிகரித்திருப்பதனால் இந்த நிலைமை உள்ளதாக கூறப்படுகிறது. மேலதிகமான இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. மன்னார் மாந்தை கூராய் கிராமத்திலே சுமார் 40 பேரை மீட்கின்ற பணி இப்போது வரைக்கும் கைகூடாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. 40 பேர் தொடர்பில் எமது செய்தி பிரிவுக்கும் குறுஞ்செய்திகளும் மற்றும் மேலதிக தகவல்களும் வழங்கப்பட்டிருந்தன. எம்மை மீட்கின்ற பணிகளில் எமக்கு உதவுங்கள், அல்லது எம்மை மீட்கின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துங்கள், முப்படையினருக்கு தெரியப்படுத்துங்கள், கடற்படையினருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறினீர்கள். எமது செய்தி முகாமைத்துவம் அது தொடர்பில் குறித்த அதிகாரிகள் அல்லது குறித்த பிரதேச செயலக மட்டங்களுக்கும் அந்த தகவல் பரிமாறப்பட்டது. அவர்கள் முழு முயற்சியில் இருக்கின்றார்கள். குறிப்பாக 6 வீடுகள் மட்டும்தான் இப்போது கண்ணுக்கு தெரிகிறது. குறித்த கிராமத்தில் 40 பேர் வரையில் அங்கு சிக்கி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 27 பேரின் நிலை சற்று மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நாம் நேற்றைய தினமும் குறிப்பிட்டோம், என்றும் குறிப்பிடுகின்றோம். அந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவு சில அறிவுறுத்தல்களை வழங்குகின்ற போது அதற்கு ஏற்றால் போல் அவர்களுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள் என்று குறித்த கிராமத்திலே எல்லா மக்களும் வெளியேற்றப்பட்ட போது 40 பேர் தாங்கள் தொடர்ந்து அங்கு இருக்க போகிறோம் என்று கூறியதன் அடிப்படையில் தான் அவர்கள் தொடர்ச்சியாக
அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியிலே இருந்து மீட்கப்பட்டவர்கள் ஒரு இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை மீட்கின்ற பணியில் ஈடுபட்ட முப்படையினர் அதிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். தங்களால் மீட்பு பணி தொடர முடியாமல் இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய காலநிலை தமக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று. அதே போன்று விமானப்படையினரிடமும் இது தொடர்பில் உதவி கோரப்பட்டிருந்தது. விமானப்படை தரப்பிலும் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல், காலநிலை குழப்பம் காரணமாக உலங்கு வானூர்திகளில் கூட அவர்களை மீட்கின்ற பணி அசாத்தியமாக இருப்பதாகவும், ஓரளவு வெள்ளம் குறைந்த நிலை வருகின்ற போது அவர்களை மீட்கின்ற பணியை முன்னெடுக்க முடியும் என்று விமானப்படை தரப்பிலும் ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே அந்த 40 பேரினுடைய நிலைமை கவலைக்கிடம் என்று கூறவில்லை, மாறாக அவர்களை மீட்கின்ற பணி சற்று தாமதமாகி இருக்கின்றது என்றுதான் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் நமக்கு கூறுகின்றன. மலையகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பெரும் துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த காலங்களிலும் கண்முன் இடம்பெற்ற ஒரு துயர சம்பவம் போன்று இந்த துயர சம்பவமும் பதிவாகின்றது. குறிப்பாக கண்டி அரநாயக்க அம்பலாங்கந்தை பகுதியிலே 120 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களில் 20 பேர் குழந்தைகள் அடங்குவதாகவும் கூறப்படுகிறது. அந்த பகுதியிலே மீட்பு பணியிலே இராணுவத்தினரும் விமானப்படையினரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விமானப்படையினர் இராணுவத்தினர் இணைந்து இந்த கூட்டு முயற்சி எடுக்கப்படுகிறது. ஆனால் கண்ணு கட்டிய தூரம் வரையும் எந்த ஒரு வீடும் தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனாலும் கூட மீட்பு பணியிலே அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மலையக பகுதிகளிலே பல இடங்களில் மிகவும் ஒரு பேரிடர் அதிகரித்திருக்கின்றது. வடக்கு கிழக்கில் அந்த நிலைமை இப்போது குறைகின்ற போது கொழும்பு மற்றும் கொழும்பை அண்டிய பகுதி, மலையகம் போன்ற பகுதிகள் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அனர்த்த முகாமைத்துவ பிரிவினுடைய தகவல்கள் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை. ஆனால் பிரதேச செயலகங்களோடு தொடர்பு கொள்கின்ற போது நிலைமைகள் மோசமாக இருக்கின்றன. மீட்பு பணியை கூட முழுமையாக தங்களோடம் இருக்கக்கூடிய வளங்களை வைத்து மீட்பு பணியை முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு நெருக்கடி நிலை இலங்கை அரசுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் வேளையின் இந்தியாவினுடைய போர்க்கப்பல் ஒன்று நகர்த்தப்பட்டது. போர்க்கப்பலிலே உலங்கு வானூர்திகளும் தரித்து நிற்பதாக கூறப்பட்டது. இன்றைய தினம் இந்தியாவினுடைய 2 உலங்கு வானூர்திகள் இலங்கையின் மீட்பு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றன. அதே போன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடரில் உதவுவதற்காக NDRF வீரர்கள் 80 பேர் அடங்கலான குழுவினர் பல பொருட்களோடு IL-76 விமானத்தில் இலங்கை வந்தடைந்திருக்கின்றார்கள். பேரிடர் நிவாரண பொருட்களை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய 80 NDRF பணியாளர்களில் 4 பெண்கள் 4 மோப்ப நாய்கள் உள்ளடங்கலாக தேசிய பேரிடர் மீட்பு படை என்பது இதனுடைய பொருளாக இருக்கின்றது. பணியாளர்களை ஏற்றி கொண்டு வந்த IL-76 IAF விமானம் என்பது இலங்கையிலே இப்போது தரித்து நிற்கின்றது. இந்திய உதவிகள் இந்திய இலங்கைகளுக்கு இடையிலான நட்புறவை மையமாக கொண்டு அவை வழங்கப்படுவதாக கூறப்படுகின்ற போதிலும் பெருமளவான உதவிகள், குறிப்பாக முதல் நாளில் இலங்கை ஜனாதிபதி உதவி கோரியதாக கூறப்பட்டது. ஆனால் இப்போது இலங்கை கேட்டதை விட அல்லது இலங்கை எதிர்பார்த்ததை விட அதிகளவான உதவிகளை இலங்கைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. மீட்பு பணியில் கூட 2 உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலதிகமான உலங்கு வானூர்திகளை அனுப்புவது தொடர்பில் டெல்லி சில பேச்சுக்களில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையில் குறிப்பாக மலையக பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரும் அனர்த்தத்தில் இருந்து மக்களை மீட்கின்ற பணிகளுக்காக குறித்த ஊழியர்கள் பயன்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. NDRF ஊழியர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மீட்பு பணியாளர்கள். இவர்களில் அதிகளவான வைத்தியர்களும் வெகு விரைவில் இலங்கைக்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடரின் போது இலங்கைக்கு உதவிகள் காணாது அல்லது இலங்கைக்கான உதவிகள் போதாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு மனநிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உலருணவுப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் என்று பல பொருட்களோடு தொடர்ச்சியாக போர்க்கப்பல்கள் இலங்கை நோக்கி நகருகின்றதும் விமானங்கள் வருகை தருகின்ற ஒரு போக்கு அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட இந்தியாவின் மீட்பு பணியில் இலங்கை அரசுக்கு இணையாக இந்திய அரசினுடைய உதவிகளும் அங்கு இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கின்றது. இந்தியாவின் உலங்கு வானூர்திகளில் வருகை தந்திருக்கக்கூடிய விமானிகளை பொறுத்தவரையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற இந்திய மலைத்தொடர்களில் பேரிடர் காலப்பகுதியில் பணியாற்றிய சிறப்பு தேர்ச்சியுடைய அதிகாரிகள் அதில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மேலதிகமான அதிகாரிகளை ஏற்றி வருகின்ற மற்றொரு விமானம் கூட வெகு விரைவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடையலாம் என்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாது ஸ்ரீலங்கன் விமானிகள், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய விமானிகளை பொறுத்தவரையில் பலருடைய தொலைபேசிகள் தொடர்பில்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அவர்களும் இந்த வெள்ள அனர்த்தத்துக்குள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ தெரியாது என்கின்ற
கவலையும் பலரிடம் இருக்கின்றது. ஆனால் விமான நிலையத்தினுடைய அதிகாரிகள் தொடர்பு கொள்கின்ற போது அவர்களிடமிருந்து பதில்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. மீட்பு பணியிலே இலங்கையில் இருக்கக்கூடிய முப்படையினரை பயன்படுத்தினாலும் கூட அதனை தொழில்நுட்ப ரீதியாக அந்த மீட்பு பணியை கையாளுவதில் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஒரு பின்னடைவான நிலை இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விமானப்படை தளத்துக்கு சென்றிருக்கின்றார், அல்லது விமானப்படை தளத்தின் மீட்பு பணிகள் இடம்பெறுவதை அவதானிக்கின்றார். அவருடைய அமைச்சர்கள் மாவட்ட வாரியாக அனைவரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த தொய்வு நிலைக்கு என்ன காரணம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் கூட அரசு முழுவீச்சில் ஈடுபடுகின்றது. ஆனால் அரசுக்கு இணையாக இந்திய அரசு சார்பிலும் படையினரும் இந்த உதவி திட்டத்தில் அல்லது இந்த வேலை திட்டத்தில் இணைந்து கொள்ளுகின்ற ஒரு போக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தினுடைய தன்மை, இலங்கையை பொறுத்தவரையில் இந்த வெள்ளம் ஒரு பெரும் அனர்த்தம் அல்லது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட ஒரு சுனாமிக்கு இணையான ஒரு பெரும் அழிவாகவே பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இலங்கையும் இன்று வெள்ள நீராகவே, வெள்ளக்காடுகளாகவே காட்சி அளிக்கின்றன. இந்த வெள்ளத்தின் பின்னர் இப்போது இன்னும் ஒரு சம்பவம் இருக்கின்றது. இன்று மாலை 3 மணி வரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வானிலை தொடர்பான தகவலை யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன. அதனையும் இந்த மக்களினுடைய பாதுகாப்பு நலன் கருதி இந்த தகவலை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அவர் குறிப்பிட்டவற்றை உங்களுக்கு கூறுகிறோம். டிட்வா புயல் மையத்தின் பின்பகுதி தற்போது நிலத்திலிருந்து கடலுக்குள் செல்கிறது. புயலின் மையம் எப்போதும் அமைதியானது, அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. டிட்வா புயலின் உள்வளையத்தின் பின்பகுதி கடலுக்கு செல்கிறது. அதன் விளைவே தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெற்றுக்கொள்ளும் சற்று கனமான மழை இருப்பது. கனமழைக்கு காரணம் அந்த புயல் சற்று அகன்று செல்லுகின்ற போக்கு இருக்கின்றது. இந்த மிதமான அல்லது சற்று கனமான மழை நாளை காலை வரை தொடர வாய்ப்பிருக்கின்றது. அத்தோடு வடக்கு மாகாணத்தில் இந்த புயல் முழுவதும் கடலை சென்றடையும் வரை காற்று சற்று வேகமாக வீசுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. காற்றினுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. மணிக்கு 40 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே காற்று வேகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக மக்கள் அவதானமாக இருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் எல்லோரும் உங்களிடம் மன்றாட்டமாக கேட்கின்றோம். இந்த அனர்த்தம் இடம்பெறுகின்ற பகுதிகளுக்கு செல்லாதீர்கள் அல்லது சென்று பார்வையிடாதீர்கள். இப்போது முகநூல்களில் பதிவிடுவது அல்லது நீங்கள் அந்த வீடியோக்களை எடுக்கின்ற வேலைகளை கைவிட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால் அனர்த்தம் இடம்பெறுகின்ற போது பாதுகாப்பாக இருப்பதை விட்டு அதனை ஒரு கேளிக்கையாக மாற்றுவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், பொறுப்பு வாய்ந்த ஊடகங்கள் அனைத்தும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஆனால் மழை குறைந்தாலும் குளங்களுக்கான நீர் வரத்து அடுத்து 5 நாட்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக கூறுகின்றோம், மழை விட்டாலும் இந்த குளங்களுக்கான நீர்வரத்து அதிகரிக்கின்ற போது, காட்டு வெள்ளத்தினுடைய தன்மையும் அதிகரிக்கின்ற போது, குளத்தினுடைய நீர் தேக்கங்கள் அளவுகள் மேலதிகமாக செல்லுகின்ற போது மீண்டும் மழை இல்லாத போதும் ஒரு பெருவெள்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது குறிப்பாக வன்னி பெருநிலப்பரப்பு, அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலே இதனுடைய தாக்கங்கள் அதிக அளவில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குளங்கள் நீரை அதிக அளவில் உள்வாங்குகின்ற போது அந்த நீர் வெளிச்செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த தன்மை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வடமாகாணத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக அவதானமாக இருக்க வேண்டியது கடப்பாடாக இருக்கின்றது. மழை முடிந்து விட்டது, காற்று முடிந்து விட்டது என்று யாரும் சாதாரணமாக வெளியிலே செல்லாமல் அவதானத்தோடு செல்லுங்கள், அல்லது செல்ல வேண்டாம் என்று கூறவில்லை, மிக மிக அவதானத்தோடு செல்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இந்த புயல் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் நிலவும் என்பதால் வடக்கு, வடமேற்கு, கிழக்கு கடற்பகுதிகள் தொடர்ந்தும் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என்பதனால் மீனவர்கள், மீனவ சொந்தங்கள் மறு அறிவித்தல் வரை குறிப்பிட்ட பகுதி, வடக்கு, கிழக்கு மற்றும் ஏனைய பகுதிகள் இருக்கக்கூடியவர்கள் சற்று அவதானமாகவும், வானிலை அவதான நிலையம், அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, மீன்பிடித்துறை அமைச்சினுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றும்படியாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். காரணம், நீங்கள் அனைவரும் உங்களை பிரிந்து எங்களால் இருக்க முடியாது. நீங்கள் எங்களுடைய உறவுகள். நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் அனைவரும் மனிதர்களாக ஒன்றாக இருக்கின்றோம். இந்த அனர்த்த கால பகுதியில் அனைவரும் ஒருமித்து பாதுகாப்பாக ஒரு இடங்களில் இருப்பதையே அனைவரும் விரும்பிக் கொள்ளுகிறார்கள். எனவே இலங்கையில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மீட்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. தன்னார்வ பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த பகுதி
அப்பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் செல்லுங்கள். குறிப்பாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த நீர் ஏந்து பகுதிகளுக்கு செல்லுகின்ற போது அதற்குரிய கவசங்களையும் போட்டு செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கேட்டிருக்கின்றது. பொதுமக்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளாவிட்டால் இந்த பேரிடர் காலப்பகுதியில் இருந்து வெற்றி கொண்டாலும் கூட அந்த எங்களுக்கான சில சோகங்களை நாங்கள் மறக்க முடியாத சூழ்நிலை வந்துவிடும். எனவே இந்த காலப்பகுதியில் இலங்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கின்றது. அந்த ஆபத்தை கடப்பதற்கு அனைவரும் இணைந்து இந்த ஆபத்திலிருந்து மீண்டெல்லாம் என்று அங்கிருக்கக்கூடிய புவியியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், வானிலை துறை சார்ந்திருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள், சிரேஷ்ட ஆலோசகர்கள் பலர் இந்த கருத்துக்களை உங்களிடம் கூறும்படியாக கூறியதன் அடிப்படையில் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகராக, ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக, தொடர்ச்சியாக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊடகமாக இந்த கருத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்மைகள், காற்றினுடைய மழையினுடைய தன்மை மாறுபட்டாலும் கூட அவதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. எனவே இந்தியாவினுடைய மேலதிகமான உதவிகள் கூட இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கை கேட்ட உதவியை விட அதிகமான உதவியை வழங்க வேண்டும். இந்தியா உதவிகள் வழங்குகின்ற போது காணாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இலங்கை அரசாங்கத்துக்கு வந்துவிடக் கூடாது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து வழிகளிலும் மீட்பு பணியில் இந்திய படையினர், அதே போன்று சுகாதார படையினர், மீட்பு பணியாளர்கள் என்று அனைவரையும் ஈடுபடுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய தூதரகம் தொடர்ச்சியாக பாதுகாப்பு அமைச்சோடும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவோடும் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்புகளை பேணிக் கொண்டிருப்பதாகவும் மீட்பு பணி தொடர்பில் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சர்வதேச நாடுகள் கூட இந்த விடயத்திலே தற்போது சில கவனம் செலுத்தி இருப்பதோடு சர்வதேச நாடுகளின் தூதுவர்கள் சில கலந்துரையாடல்களை பிரதமர் கரணி அவர்களோடும் அதே போன்று அங்கிருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களோடும் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எல்லோரும் இலங்கையராக ஒன்று சேர்ந்து இந்த மீட்பு பணியில் இருந்து பணியாற்றுவோம் என்று அங்கிருக்கக்கூடிய பல தன்னார்வ பணியாளர்களும் அழைப்பு விடுக்கின்றார்கள். பாதுகாப்பாக இந்த பணி தொடரட்டும். மீண்டும் உங்கள் அனைவருடைய கருத்துக்கிணங்கவும் ஒரு கருத்தை உங்களிடம் வலியுறுத்துகின்றோம். உங்களுடைய உறவுகள் தொடர்பில் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். உறவுகள் அந்த தொடர்பு தொலைபேசி அழைப்புகள் அல்லது தொலைபேசி சீரான பின்னர் உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்கின்ற அந்த உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைந்த கருத்துக்களை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.